QR முறைகேடுகளில் ஈடுபட்ட 153 தொலைபேசி இலக்கங்கள் அடையாளம். எரிபொருள் நுகர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீட்டு முறைமையில் இதுவரை சுமார் 60 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளதாக அரசாங்க ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜியதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி சுமார் 20 லட்சம் பேர் புதிதாக பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் வெளிப்படுத்தினார். QR முறைமையில் பதிவு செய்ய முடியாது என பெறப்பட்ட அனைத்து முறைப்பாடுகளுக்குமான தொழில்நுட்ப குறைபாடுகள் இதுவரையில் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளன. தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப எரிபொருள் நுகர்வை இயன்றவரை மட்டுப்படுத்துமாறு அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலதிகமாக கேட்டுக்கொண்டுள்ளார். இதேவேளை QR குறியீட்டை சட்டவிரோதமான முறையில் தரவிறக்கம் செய்த 153 தொலைபேசி இலக்கங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு போலீசாருக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் சட்டவிரோதமான முறையில் எரிபொருளை சேமித்து வைத்திருந்த பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவர்களுக்கு எதிராகவும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்துள்ளார்.